ஒரு மனுஷன் என்ன பண்ணா, அவர் எல்லா ஆசையும் விட்டுட்டேன், நான் சாமியாரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டாராம். அதுக்கு அந்த ஞானி சொன்னாராம், நீ எல்லா ஆசையும் திறந்துட்டேங்கிறதுக்கு உன்னை நீ தயார் பண்ணிக்கணும். அப்படின்னாக்கா நான் சொல்றத நீ செய்யணும் அப்படின்னாராம். அதுக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணாராம், சரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறேன் ஏன் அப்படின்னு சொன்னாராம். நீ இன்னைக்கு போட்டிருக்கிற நல்ல உடையெல்லாம் பகட்டான உடையெல்லாம் அணிஞ்சிருக்க, அந்த பகட்டான உடையெல்லாம் கலைச்சிட்டு நீ என்ன பண்ற, இடுப்புல ஒரு காவி வெட்டி கட்டிக்க, ஒரு துண்டு போட்டுக்க, ஆனா உடம்பு பூரா துண்ணூறு பூசிக்கணும். ஒரு மூட்டையில குப்பை செத்தையெல்லாம் எடுத்து ஒரு மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்க ஊர்ல ஒரு சந்தை நடக்கும். சந்தைனா காய்கறி மார்க்கெட் இருக்குல்லையா, அதான் அந்த சந்தை நடக்கும். அந்த இடத்துல நீனு 3 முறை சுத்தி வந்தீனாக்கா உனக்கு இந்த துறவியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னாராம், என்னது இப்படிலாம் வாழ்ந்தாதான் துறவி வாழ்க்கைன்னு சொல்லுவீங்களா? நான் இந்த ஆசை பாசம் இல்லாம நம்ம கடவுளை எப்படியாச்சும் தியானம் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு அடைஞ்சிடலாம் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிலாம் கிடையாது. நீ துறவியா வாழணும் அப்படின்னு நீ நினைச்சின்னா அதுக்கு உன்னையே நீ தயார் பண்ணிக்கணும். அடுத்தவங்க என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காம நம்ம சாமியவே நினைச்சு நம்மளுடைய மனசை தூய்மையா வச்சுக்கிறது, அதுக்கு பேரு தான் துறவி வாழ்க்கை அப்படின்னு சொன்னாராம். இந்த வாழ்க்கை எனக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், திரும்பவும் குடும்பஸ்தனா வாழ ஓடியே போயிட்டானான்.